டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமித்ஷாவின் பேச்சு பற்றி அதிமுக இன்னும் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியானது பரவலாக எழுந்திருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நேற்று அமித்ஷா அவர்கள் கொடுத்திருந்த ஒரு பேட்டி என்பது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையிலே கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பாஜக அதில் அங்கம் வகிக்கும் என்றும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை பொறுத்தவரையில் அதிமுகவினருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என்றே சொல்லலாம். ஆனாலும் அது குறித்து அதிமுகவினர் யாருமே எங்கும் வாய் திறக்கவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் சிலரை தொடர்பு கொண்ட போது கூட அவர்கள் தொலைபேசி வாயிலாக கூட இது தொடர்பாக ஒரு விளக்க செய்தியை அல்லது ஒரு மறுப்பு செய்தியை அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். அதிகபட்சம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான் ஒரு இடத்தில் இதற்கு சாத்தியமில்லை, அதிமுக மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்கும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். ஆனால் அவரை தவிர்த்து மற்றவர்கள் யாருமே இது குறித்து பேசவில்லை. வழக்கமாக தங்கள் கட்சி அல்லது கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு அல்லது இது போன்ற முக்கிய விவகாரங்களில் அதிமுக தலைமையிடமிருந்து விளக்க அறிக்கை ஒன்று வெளியிடுவது வழக்கம். ஆனால் நேற்று இது போல எந்த விளக்கமான அறிக்கையும் வெளியாகவில்லை. இதற்கான காரணம் குறித்து நாம் விசாரித்த போது இதை மேலும் மேலும் பேசி பெரிதுபடுத்தினால் அது அடிமட்ட தொண்டர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பாஜக நம்மை தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய மனநிலையில் வைத்திருக்கின்றதோ என்ற மாதிரியான சில மனக்கசப்புகள், சில சஞ்சலங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தொண்டர்களுக்கு ஒரு மாதிரியான சோர்வை கொடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் மேலும் மேலும் இதனை பொதுவெளியில் பேச வேண்டாம், 1 to 1 என்ற அடிப்படையில் 2 கட்சியினுடைய தலைமைகளும் பேசி இதனை முடிவு செய்து கொள்ளலாம், தீர்வு கொண்டு கொள்ளலாம். அதை விட்டு அவர் ஒரு கருத்து சொல்வதும் பதிலுக்கு நாம் ஒரு கருத்து சொல்வதுமாக இருந்தால் இது அப்படியே பெரிதாகி வெளியில் பல பட்டிமன்றங்கள் பல தலைப்புகளிலே பலரும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அதற்கு நாம் வழிவகுக்க கூடாது. அதனால் இதனை அமைதியாக கடந்து செல்வது போல விட்டு விடுவோம். நாம் நேரம் வரும்போது இது குறித்து பாஜக தலைமையிடம் பேசி முடிவு செய்து கொள்வோம் என்பதிலே அதிமுக தலைமை உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இது தொடரக்கூடிய பட்சத்தில், அதாவது மாறி மாறி கருத்துக்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் என்று வெளியில் தொடர்ந்து அந்த கருத்துக்கள் ஊதி பெரிதாக்கப்படும். அவர்கள் சொன்ன கருத்துக்களை மாற்றி சில வார்த்தைகளை சொல்லி அவர்கள் இதனை இன்னும் வீரியமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணி தொண்டர்கள் மத்தியிலே ஒன்றிணைவதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அதிமுக தலைமை இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.